உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவாக நடைபெறும் IPL தொடர் இந்த ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி தொடங்குகின்றது. இதில் சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, லக்னோ, பஞ்சாப், ராஜஸ்தான், கொல்கத்தா மற்றும் குஜராத் என மொத்தம் 10 அணிகள் கலந்து கொள்கின்றன. அதிக ரசிகர்களை கொண்டிருக்கும் சென்னை, மும்பை அணிகள் இந்த வருடம் ஃபார்முக்கு திரும்புமாம் என ரசிகர்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் IPL சேர்மன் அருண் தாமுல் தொடர்ந்து புதிய அப்டேட்டுகளை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் அண்மையில் அளித்த பேட்டியில், கடந்த ஆண்டு நடைபெற்ற மெகா ஏலத்தில் 639 கோடி ரூபாய் கொடுத்து 182 வீரர்கள் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கின்றனர். இதனால் இன்னும் விறுவிறுப்பு கூடி உள்ளது. எனவே அறிவித்தபடி மார்ச் 21ஆம் தேதி IPL தொடர் துவங்கும். அனைத்து அணிகளுடனும் கலந்து ஆலோசித்து இன்னும் சில நாட்களில் IPL அட்டவணை வெளியிடப்படும். IPL விதிகளின் பெரிதாக எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. தரம்சாலா மைதானத்தில் இந்த ஆண்டு நிச்சயம் ஓரிரண்டு போட்டிகள் நடத்தப்படும். கிரிக்கெட் உட்பட எந்த விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும் திறமையான வீரர்கள் கிராமங்களில் இருந்தே வருகின்றனர். ஜெய்ஷ்வால், ரிங்கு சிங் என இளம் வீரர்களை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். இந்த நேரத்தில் பெண் கிரிக்கெட் வீராங்கனைகள் குறித்து பேச விரும்புகிறேன். கடந்த ஆண்டு ICC ஆண்டின் சிறந்த வீராங்கனையாக இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த ரேணுகா சிங் தாகூரை தேர்வு செய்தது. IPL போன்ற தொடர்கள் திறமையானவர்களை வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கின்றன. இது போன்ற விளையாட்டுகள் வருங்காலத்தில் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய நன்மையை அளிக்கும் என வெளிப்படையாக பேசியிருக்கின்றார். அவரின் பேச்சை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி தொடக்கத்தில் IPL அட்டவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.